அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரத தேசம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை பற்றி பார்க்கலாம். பாரதியார் பற்றி பார்த்திங்கன்னா பழைய 6th புக்கில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த பாடல் வந்து ஸோ இதில் வந்து பாரத தேசம் அப்படின்றது பாரதியாருடைய பாடல்கள். நம்ம அடுத்தடுத்த காணொலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியாரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ப்ளஸ் நான் தனியாக ஒரு செப்பரேட் ஒரு நோட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாரதியாரோட ஓல்டு கொஷின்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொஷின்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஏன்னா எந்த மாதிரி டாப்பிக்கில் எந்த இடத்துல வந்து பாரதியாரை பற்றி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியும். ஓகே, வாங்க வீடியோ குழப்பலாம். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம் முழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம் இரு பாணிகள் செய்வோம், நடையும் பரப்பும் முன்னர் வண்டிகள் செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞாலம் நடுங்கும் வரும் கப்பல்கள் செய்வோம். அதுக்கு காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம் கொள்ளர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தமிழ் அனைத்தும் உவந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மக்கள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம், நீதி நெறியின்றி பிறக்குதவும் நேர்மை எவர் மேலோர் கீழோர் மற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு மகாகவி என்று அழைக்கப்படுவர் பாரதியார். ஸோ பாரதியாரை பற்றிய வந்து சொற்பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை சாயுதல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல் அப்படின்றது சொற்பொருள். தலை சாய்தல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல், வன்மை அப்படின்னா கொடை, மூணு சொல்லின்னு வந்தால் வன்மை அப்படின்னா கொடை, உழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள், கோணி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க சாக்கு, கோணி அப்படின்றது குறிப்பிடுது சாக்கு, நடை அப்படின்னா சாலையில் செல்லும் வண்டிகள், பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தி, ஞாலம் அப்படின்னா உலகம், உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம், தமிழ் மகள் அப்படின்னா ஔவையார். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. ஔவையாரை தமிழ் மகள் என்று குறிப்பிட்டவர் யார்? பாரதிதாசன், பாரதியார், திருவள்ளுவர் அண்ட் கம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இல்லைனா ஔவையாருடைய சமகாலத்தவர் யார்? ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், கம்பர், இவங்களாம் ஔவையாரோட சமகாலத்தவரில் அவங்களோட பேர் 2 பேரை கொடுத்துட்டு பாரதியார், பாரதிதாசன் 2 பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஔவையாரை வந்து தமிழ் மகள் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார். ஓகேங்களா? மேலவர் மேலோர், கீழவர் கீழோர், மற்றோர் பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர். அப்போ மற்றோர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர், நெறியில் நின்று அறநெறியில் நின்று, நெறியில் நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று. பாரதியாரை பற்றிய குறிப்புகள்னா பாரதி தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர். ஓகேங்களா? பாரதியை வந்து பாட்டுக்கூறு புலவன் பாரதி. ஓகேங்களா? பாட்டுக்கூறு புலவன் பாரதி அப்படின்னு அழைக்கப்படுவர். பாட்டுக்கூறு புலவன் என்று அழைக்கப்படுவர் யார்? பாரதியாரா பாரதிதாசனா? பாரதியார் தான். ஆனால் பாரதியாரை பாட்டுக்கூறு புலவன் சொன்னவர் யார்? பாரதிதாசன். ஓகேங்களா? விடுதலை போராட்ட வீரர், கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் யார்? பாரதியார் மட்டும்தான். ஸோ இந்த பாட்டில் என்னென்ன கனவுகள் அன்றைக்கு கனவாக இருந்தது இன்றைக்கி நினைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படின்ற பாடலில் வந்து தொடங்கும் பாடல் பகுதி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்ற பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? பாரதியாருடைய காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11/12 அதை ஞாபகம் வச்சலாம். 11/12 1882, 11/9 1921 அப்படின்றது அவருடைய காலம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருள் எழுதுக. வன்மை அப்படின்னா கொடை, ஞாலம் உலகம், முழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். எதிர்ச்சொல் பார்த்துக்கோங்க. உண்மை அப்படின்னா பொய்மை, நல்ல கெட்ட, மேலவர் கீழவர், பிரித்தலது வேறில்லை வெற்றி ப்ளஸ் இல்லை, தொழில் அனைத்தும் தொழில் ப்ளஸ் அனைத்தும், 2 ஒளிய 2 ப்ளஸ் ஒளிய. பாட்டுக்கொரு புலவன் என போற்றப்படுபவர் யார்? பாரதியார். ஆனால் பாட்டுக்கொரு புலவன் என பாரதியை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். சாதி 2 ஒளிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள் யார்? ஔவையார். அப்போ தமிழ் மகள் என்று அழைக்கப்படுபவர் ஔவையார். ஔவையாரை தமிழ் மகள் என்று குறிப்பிட்டவர் பாரதியார். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ பாரதியாரை பற்றி 6th அவ்வளோதான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த காணொலியில் மற்ற இதை பார்க்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பாய்.